ஆமா இது சேனல் பெரிய சேனல் உடனே உங்களை உள்ள விட்டுருவாவ சேனல் பேர சொல்லியாமா சேனல் இந்த வருஷம் கடைசி டிசம்பர்ல ஜாப்மா நேத்து போனதுல இருந்து தான் அப்படி சொல்லிட்டு கோயில்ல யார் பேசுறா அவன் ஹர்ஷன் ஓ ஹர்ஷன் சொன்னானோ ஓ அவிய ஸ்கூலுக்கு போனாவன உடனேயா இப்போ அதுல இருந்து சேர்த்து விட்டுறேனா எல்கேஜி ஸ்கூல்ல வச்சு உனக்கு அதேதான் யூகேஜி உங்களை ஊகேஜி ஆக்கணும் அதான் ஊகேஜி ஆக்கணும் ஊகேஜி எல்கேஜி தான் சேர்த்து விடுவேன் சரியா அடுத்த வருஷம் யூகேஜி சரி டாடி கிளம்பட்டுமா என்ன இன்னும் செஞ்சு வைக்கணும்ல இன்னைக்கு கொய்யாக்காய் வச்சு ஜூஸா நம்ம வீட்டில் கொய்யாக்காய் குட்டி கொய்யாக்காய் அதெல்லாம் ஜூஸ் போட முடியாது டேடி 4 எடுத்துட்டு போறேன் சாப்பிட்டுருக்கேன் என்ன போட்டுருவியா அப்படின்னா வந்து குடிக்கணும் நம்மளெல்லாம் விட்டுட்டு ஒத்தையில கோயிலுக்கு போறாங்க நீ திட்டுவான்னு பார்த்தா ஜூஸ் போட்டு வைக்கியா திட்ட மாட்டாள செல்லக்குட்டிக்கு சளி பிடிச்சிருக்கு என்னம்மா ஆமா சரி நான் போயிட்டு விட்டா நேரம் ஆயிட்டு சீக்கிரம் ஸ்கூலுக்கு போங்கண்ணே போயிட்டு வா வந்த உடனே நான் உனக்கு அங்கே கோயில் என்ன நடந்துச்சுன்னு சொல்றேன் சரியா உனக்கு அக்காக்கும் சரி பாய் குலசம் கோயிலுக்கு தான் நான் ஒன்றும் சேட்டை பண்ண மாட்டேனே காளியம்மா திட்டத்துக்கு ஆமா பிள்ளைகளெல்லாம் கூட்டிட்டு போனோம்ல என்னடா கூட்டம் ரொம்ப இருக்கும்டா தசராக்கு போறோம்ல அது போதும் சரி போயிட்டு வரேனே நீதான் வேஷம் போடணும் நீதான் முருகர் நீதாண்டா குட்டி முருகர் தசராவுக்கு அக்கா வேஷம் கிடையாது அக்காவுக்கு வேஷம் முடிஞ்சிட்டு போங்க போங்க ஆமா நீ கழட்ட கூடாது சரியா அப்புறம் விரதம் இருக்கணும் அக்காவுக்கு மாலை போடலாம் அக்கா இருந்தாச்சு அக்கா இத்தனை 5 வருஷம் போட்டிருக்காளோ 3 வருஷமா 4 வருஷம் போதும்மா அக்கா போட்டாச்சு நீதான் இனி சரியா நீதான் இனி முருகர் வேஷம் போடணும் குட்டி முருகர் அக்கா வேஷம் போட்டு விடுறது அக்கா போட்டு விடுறேன் சரியா சரி ஓகே பாய் பாய் டைம் ஆயிட்டு போயிட்டு வரேன் போயிட்டு வந்து சாமி எப்படி அடிச்சுன்னு சொல்றேன் பாய் சாமி ஆட்டம் கும்பம் இறக்கணுன்னே வந்துடுறேன் சரியா அம்மா அந்த பிள்ளை எங்கன்னு கேட்டா என்ன சொல்ல ஏன் விட்டுட்டு வந்தேன்னு கேட்டா என்ன சொல்லணும் சேட்டக்கார பிள்ளை அம்மா அதனால விட்டுட்டு வந்தேன்னு சொல்லிருட்டா ஏன் அந்த பிள்ளை சேட்டக்கார பிள்ளை தானே நீ தானே அதான் கேட்க நீ சேட்டக்கார பிள்ளை தானே நல்ல பிள்ளை அஜோ ஜோ 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 சேட்டே பண்ண மாட்டாவல்ல ஐயா சரி பாய் ஐயா நீங்க தான் கோயில் நிர்வாகிங்களா யாரையும் காணும் ஹலோ வீட்டில் யாரா இருக்கீங்களா மொட்டை மண்டையா ஏழு அப்போ தேடினியால நீ என்னைக்குல தேடுவா மொட்டை மண்டையா வா போதும் போதும் ஆயிடுச்சு சாமியே பார்க்க முடியலடா சரி ரொம்ப கஷ்டமா இருக்கு லட்சுமி ரொம்ப கஷ்டமாயிருச்சு போதும் போதும் ஆயிட்டு சே பார்க்க முடியலன்னு தானே கஷ்டமா இருக்கு இவ்வளோ கூட்டத்துலேயும் சாமி பார்த்துருந்தா பெரிய கஷ்டமா இருந்திருக்காது
நைட்டு எங்கே தங்க கூட்டம் கொஞ்சம் நெஞ்ச கூட்டமாக இருக்குது. அந்த செல்லில் அப்பப்போ வந்துட்டே இருக்கேன். என்னது அந்த குலசை கோயிலுடைய நான் ஸ்டோரி போடுறதா இல்லை வேற ஆள் போடுறதா? நீங்கள் ஸ்டோரி போடுறதை பார்க்கவே இல்லை நான். ம் வேற ஆள் போடுறதா? இந்த இதில் வரும்ல, யூடியூப்பில் வரும். ஓ லைவ் மாதிரி போட்டுக்கிட்டே இருக்காங்களா? ஸ்டோரி ஷார்ட்ஸு வீடியோலாம் வந்துட்டே இருக்கு. வந்துட்டே இருக்கு. அதனால் இந்த கும்பம் எடுத்தது, தீச்சட்டி எடுத்தது எல்லாமே நாங்களே வீட்டிலேருந்தே பார்த்தாச்சு. அப்போ நீங்கள் தான் நீங்கள் தான் கொடுத்து வச்சவங்க, வீட்டிலேருந்தே பார்த்துட்டீங்க சாமியை. எல்லாம் பார்த்தாச்சு, கூட்டத்தை பார்த்தாச்சு. ம் நீ பார்த்தியா? அவன் தம்பிக்கெல்லாம் இப்போ தான் ஹோம்ஒர்க் முடிச்சா. சரி அப்போ எடுத்து பாரு. கும்பிடுதே பார்த்தாச்சு. உள்ளே ஒரு 2 பேர் உட்காந்துருப்பாங்களே அவங்கள, அம்மையும் அப்பனும். அவங்களும் காமிக்க, அங்கே வீடியோ எடுக்க முடியாது. அவங்களால காமிக்க தான் வெளில அடிக்கிறவங்க. ம் அப்புறம் கனியா நிறைய ஆடுது. ஆமாம் கனியா நிறைய ஆடும் காலையில். அது எப்படி உள்ளதுன்னு தெரியல. ம் என்கிட்ட கேளு, நான் சொல்கிறேன். சரி என்ஜாய் பண்ணிட்டு நல்ல சாப்பாடு கூழ் கொடுத்தாங்களாம், முழுக்க முழுக்க அன்னதானம் போட்டாங்களாம். மோர் தயிர்லாம் கொடுக்கலையா? மோர் ஊற்றாங்க, நான் எனக்கு கிடைக்காம போயிடுச்சு, தண்ணி தான் இருந்துச்சு. அவங்க முதல் நல்ல வயிறு ஃபுல்லாகிட்டு இனிமேட்டு சாப்பாடு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறதுக்காண்டி எனக்கு ஒரு 2 தோசை வேணும். நான் இப்படி நேரம் சொன்னதை நீங்கள் நம்பிட்டீங்க. டேய் சாமியை கும்பிட்ட மொத்த ஆள் 20 நிமிஷம் உள்ளுக்குள்ளே ஆளாக நின்றுருக்கேன். நானும் விக்ரமம் ஷூங்காத உள்ளே போயிட்டேன். ஜால்ரா போட்டுட்டே போயிட்டேன். பார்த்துக்க. ஆமாம் இது சேனல் பெரிய சேனல், உடனே உங்களை உள்ளே விட்டுருவாவ. சேனல் பேர் சொல்லியாமா சேனல் நேராக போட்டேன். கடைசியை கிட்ட சாமி கிட்ட வர என்னமோ நம்ம தான் உள்ள கோயிலில் வேலை செய்கிற மாதிரி கையில் சங்கிலி போட்டாச்சு, தசராவுக்கு போகிற மாதிரி போட்டுட்டு நேக்க உள்ளே ஓடிட்டேன். நானும் விக்ரம்கிட்ட கேளு, நம்பாட்டி நானும் விக்ரம் தான் மொத்த ஆள் உள்ளே போய் நின்னது. ஆமாம் கரெக்டாக அதே மாதிரி அந்த நிர்வாகிகளை தான் உள்ளே அனுப்புனாங்க, அறநிலையத்துறையில் உள்ளவங்களை. அறநிலையத்துறையில் உள்ளவங்க போனாங்களா, நேக்க அவங்க பின்னாடி போயிட்டேன். சாமியை விட்டு அது வரைக்கும் சாமி பின்னாடி வந்துட்டு கரெக்டாக உள்ள விடையும் அவங்க பின்னாடி போயிட்டேன். அவங்க சென்டரில் போயிட்டாங்க, நாங்கள் சைடில் கம்பிக்குள்ளே போயிட்டோம். சென்டரில் நோட்டிடுவாங்கல்ல, அதனால சைடு கம்பியில் மொத்த ஆளாவே 2வது ஆள் நான். அம்மா எப்படி இருந்துச்சு தெரியுமா தரிசனம் ஒன்று. ஐயோ நினச்சி பார்க்க முடியல. என் வாழ்க்கையிலேயே குலசாமியை நான் இவ்வளோ பக்கத்தில் பார்த்ததே கிடையாது. அதாவது எப்படி பார்த்தேன்னா, பூஜை நடக்கு எல்லா இடத்துலையும், நெருக்கடிச்சு உள்ள போயாச்சு. ஆளாக போய் நினைச்சிட்டு எப்படி சொல்லுவாங்க அந்த இடத்துல என்ன சொல்லுவாங்க சொல்லு, செக்யூரிட்டி என்ன சொல்லுவாங்க? சொல்லுவாங்களா? போட்டே அந்த டைலாக்கை 20 நிமிஷமா நான் கேட்கல. நல்லா பார்த்துச்சு. அந்த அடுக்கடுக்கா வைப்பாங்க அந்த தீபாராதனை, அதெல்லாம் அப்படி பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு தெரியுமா? ஐயோ நினைச்சு பார்க்க முடியல. அப்படிப்பட்ட தரிசனம். மண்டே தெரியாத, உண்மையில தான் சொல்றேன். முடியலடா சாமிங்கிற மாதிரி மண்டே தெரியல. அப்படியே இங்க வந்து சொல்லுவாங்க. என்ன சொன்னீங்க? அங்க வச்சு சொல்லுங்க. நாளைக்கு பாத்துக்கலாமா? ஏய் இந்த குடுப்படையெல்லாம் சொல்லி உங்களை வெறுப்பேத்திக்கிட்டு இருக்க, நீ டிவி பார்க்கணுமா? பிச்சு பார்த்துக்க ஆளை பாரு. சரி முடிஞ்ச அளவுக்கு அந்த வீடியோவும் போடுறேன், சாமிகள் வீடியோவையும் நீங்களும் பாருங்க. 10 மணிக்கு வீட்டு வெளியே 10 மணிக்கு முன்னாடி கிளம்பியாச்சு. நல்லா உண்மையிலே எதிர்பார்க்கவே இல்லை. அது வரைக்கும் பின்னாடியே சும்மா போயிட்டு இருந்தேன். கிட்ட வரையும் யோசிச்சேன் இது சரி வராது அப்படின்ட்டு போயிட்டேன். அவங்க கொஞ்ச நேரத்தில் நான் அவங்க கோயில் ஆட்களாக மாறிட்டோம். அப்படி சங்கிலி போடுறது, அப்படியே நிற்கிறது, மூஞ்சி அப்படி வரப்ப வச்சுக்கிறது, தள்ளுங்க அப்படின்ட்டு அப்படியே போட்டுக்கிறது, நெருக்கிறது, உள்ள வரக்கூடாதுங்க தள்ளிடுங்க அப்படின்ட்டு. நிறைய பேர் கேட்டாங்க, பாவூர் சத்திரத்துல இருந்து ஒரு அக்கா கேட்டாங்க. ஆமா நிறைய பேர் பேசினாங்க. ஆமா நான் இனிமே நிறைய பேர் கண்டுபிடிச்சாங்க. அப்புறம் ஒரு அக்கா ஊர் பேர் சொல்ல சொன்னாங்க, பாவூர் சித்திரமா. அந்த அக்கா அவங்க வீடியோ பார்ப்பாங்க தொடர்ந்து, நீ நல்லா பண்றேன்னு சொன்னாங்க. ஏய் சொல்ல மறந்துட்டேன், சாமி கும்பெடுக்குது எப்படி தெரியுமா? இல்ல இவன் இது எதிர்பார்த்துக்க மாட்டேன், உண்மையை எதிர்பார்த்துக்க மாட்டேன். சாமி கும்பத்தை நான் எல்லா ஊர்லயும் எப்படி எடுக்கும் சொல்லு? தலையில வைப்பாங்க. தலையில என்ன வைப்பாங்க சொல்லு? டீச்சட்டினா கையில வேப்பலை வைப்பாங்க, எடுப்பாங்க, வைப்பாங்கன்னு வையா. தலையில என்ன வைப்பாங்க? வெண்ணெய்.
நம்ம வீட்டுல இருக்கல வெண்ணெய் மோர் கடையில அந்த வீடியோ எடுத்துட்டு வந்திருக்கேன், அதை நீங்க பாருங்க. அவர் வெண்ணெய் எவ்வளவுக்குள்ள வெண்ணெய் எடுத்து இப்படி தலையில தப்புறாரு, அந்த வெண்ணெய் மேலதான் கும்பத்தை தூக்கி வைக்கிறாரு. எப்படி இருக்கும் தெரியுமா? என்ன வெண்ணெய்னா வழுக்குமாப்பா, என்ன மாதிரி வழுக்கும் வெண்ணெய். அந்த வெண்ணெய் தான் தப்பி வச்சு அதனால தூக்கி வைக்கிறாரு. அந்த வீடியோ நான் பக்கத்துல இருந்து எடுத்தேன். எப்படி இருக்கும் எது தெரியுமா? அந்த வீடியோ நான் காட்டேன். இது நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீ நினைச்சு பார்த்துக்க மாட்டியே? சரிங்க நான் போட்டுறேங்க. நானே கதையாக சொல்றேன், நடந்தது சொல்றேன். உயிரை போட்டு வாங்காது செல்ல குட்டி நினைச்ச நீ இப்படி நோஸ் கட் பண்ற நீ? சரி உனக்கு போர் அடிச்சுட்டாமா? அது கூட கேட்கல. ஐயா அப்படியா? சரி பாய் போட்டுரு வாங்க. சரி 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 உன்னை பாக்கலாம். பாய் சொல்லிடுங்க. இது கொடுப்பேன் உள்ள முத ஆளை பார்த்துட்டு வந்துக்கிறான்.